சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த இறால் ஃப்ரைய எங்க மாமியார் ஸ்டைல்ல சூப்பரா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சொல்லாம போயிடுவேனா? இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா கசகசா, சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இறால் ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்ல 2 பெரிய சைஸ்ல உள்ள அனியனை கட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு கடல் இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கிலோ கடல் இறாலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டுட்டீங்கன்னா அதுலேருந்தே தண்ணி விடும். தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க இந்த பவுடர் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் நீங்க எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்ல. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு 2லேருந்து 3 சொட்டு அளவுக்கு நீங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலர் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.